பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 16 அதிகாரம் 1 பரிசேரும் சதுசேரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. இதில் பார்க்குற இயேசு கிறிஸ்துக்கிட்ட பரிசேரும் சதுசேரும் வராங்க. அவரை சோதிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. இந்த பரிசேரும் சதுசேரும் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஏக பொருத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கைகளும் வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அதாவது பரிசேர் வந்து உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பாங்க, தேவதூதர்களும் விசுவாசிப்பாங்க. ஆனால் இந்த சதுசேயர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டாங்க, தேவதூதர்கள் அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது, நம்பிக்கையிலே ஒரு வித்தியாசம். அப்படி இருக்கிறவங்களே சேர்ந்து வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அவரை சோதிக்கும்படி என்ன கேட்குறாங்கன்னா, அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் வானத்திலிருந்து ஒரு அடையாளம்? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கார். அவர் தேவகுமாரன்னு நிறைய அற்புதங்கள் பார்க்கும்போதே இவர் தேவகுமாரனுங்கிறதே நல்லா தெரியும். எத்தனையோ வியாதிஸ்தர்களை சோங்கடிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு, விடுதலை தந்திருக்காரு. அற்புதங்களை நிறையா 5 அப்பம் 2 மீனை கொஞ்சம் 5000 பேருக்கு விலகம் போஸ்ட்டு இது பண்ணியிருக்காரு. எவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்து கூட அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. வானத்திலேருந்து ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. ஏன் வானத்திலேருந்து ஒரு அடையாளம் அப்படின்னா, இவங்களோட நம்பிக்கை எப்படியா இருந்ததுன்னா, அதாவது பிசாசு இந்த பூமியில் மட்டும்தான் அவனால் எல்லாம் அடையாளம் பண்ணுறதோ அற்புதம் பண்ணுறதோ அவன் செய்ய முடியும், வானத்திலேருந்தெல்லாம் அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருந்துச்சு. இந்த பரிசேர் சதிசேரவங்களுக்கெல்லாம் பிசாசால் வானத்திலேருந்து எந்த ஒரு அடையாளத்தையும் அவனால் செய்ய முடியாது, பூமியில் இங்கே இருக்கும்போது தான் அவனால் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பிசாசு வானத்துலேயும் அவனால் பண்ண முடியும், அடையாளம் பண்ண முடியும். அவன் அற்புதம் பண்ணுற மாதிரி பொய்யான அற்புதங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். அவனுக்கு அந்த பவர் இருக்குது. அதை வந்து நமக்கு வந்து யோபு 1 அதிகாரம் 14 பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்திலேயே எல்லாம் ஒன்றா அழிக்கப்பட்டு போய் அவங்க வந்து ஆடு மாடுகள் இதாகிடுச்சு, இது இதாகிடுச்சு, அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா அழிவு பார்க்கும்போது வானத்துலேருந்து நெருப்பு இது இறங்கி அக்கினி வந்து இறங்கி இதெல்லாம் சுட்டு வச்சு போட்டுச்சு, இது பண்ணிச்சு. அதெல்லாம் யார் உண்டாக்குனான்னா பிசாசு தான் உருவாக்குனது. அது ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு மேலே மட்டும் நீ கை வைக்காமல் மற்றதெல்லாம் இது பண்ணுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதெல்லாம் அழிச்சிட்டு திரும்பி வந்து அவனோட சரீரத்தை தொட்டால் அதாகும், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது தான் ஜீவனை மட்டும் எடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சுடுவார். அதுக்கப்புறம் தான் பருக்கள் அவனுக்கு இதுவாகும். இப்போ வந்து அப்போ ஏசப்பா தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவன் வந்து இந்த மாதிரி அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய அழிக்கும்போது வானத்துலேருந்து அக்கினி வந்ததெல்லாம் பிசாசு தான் இறக்குறான். அப்போ அவனுக்கு வானத்துலேருந்து எல்லா அடையாளங்கள் எல்லாம் செய்ய முடியும். இவங்களோட நம்பிக்கை எப்படியா இருக்குது, பரிசேர் சரி அப்போ வந்து வானத்துலேருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறபடிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்போ இவங்க சொல்கிறது எப்படிதம்மா இருக்குது, ஆண்டவர் இந்த ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் வந்து யோவான் இது யோர்தான் இதில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையிறனோடனே அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து தேவதூதர்களால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. வனாந்தரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வந்தபோது பிசாசு எதிர்பட்டு பிசாசு சோதிப்பான். பாருங்க, இவங்க கேட்டபடியே வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு சொல்கிறபடியே இந்த கல்லுகளை அப்பமா மாற்றி பூசிங்க அப்படின்னு. எப்போவுமே ஆண்டவர் வந்து தனக்குன்னு தன்னுடைய சுய கௌரவத்துக்காக தன்னுடைய ஒரு செல்ஃப் காரியத்துக்காக அவர் எந்த ஒரு அற்புதமோ அடையாளமோ செஞ்சதே கிடையாது. மற்றவங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னு, அதுக்காகலாம் பண்ணவே மாட்டார்.
பிதா கிட்ட இருந்து உத்தரவு வராமல், ஏன் கானா ஒரு கல்யாணத்திலே அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறது என்னன்னா, அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. அந்த இது ஏசப்பாவுடைய அம்மா இது மேரி அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது ஆயிடுச்சு, நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, ஸ்திரீயே என்னோடய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னோடய வேலை இன்னும் வரவில்லை. நீங்கள் சொல்லும்போதெல்லாம் டக்குன்னு என்னால் செய்ய முடியாது. நான் வந்து பிதாவோட பர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் என்னோடய வேலை இன்னும் வரவில்லைங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவர் பிதாவருடைய இது கிடச்சி அதுக்கப்புறம் தான் அவர் செய்கிறார். எப்போவுமே அவர் வந்து தன்னுடைய சுய கௌரவத்துக்காகவோ மற்றவங்க கேட்குறாங்கிறதுக்காகவோ செய்ய மாட்டார். அவருக்கு பிதா கிட்ட இருந்து உத்தரவு வந்தால் தான், பிதாவின் சித்தம் இல்லாமல் ஆண்டவர் எதுவுமே பண்ண மாட்டார். இப்போ பாருங்க, இந்த பரிசேரும் சதுசேரும் அவரை சோதிக்கிறதுக்காக தான் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. ஆண்டவர் எப்படி செய்வார்? செய்யவே மாட்டார். எப்போவுமே மற்றவங்க வந்து இதை பண்ணுங்க அப்படின்னா நம்புவேன். இயேசு கிறிஸ்துவா நீங்கள் சுவிசேஷம் இப்போ நம்ம சுவிசேஷம் யார்கிட்ட அறிவிக்கும் போது, நீங்கள் இது பண்ணாதான் இந்த இது நடக்கட்டும், இந்த அற்புதம் நடக்கட்டும், அப்போ நான் இயேசுக்கு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அது அப்படின்னா இருக்கட்டும். அவங்க வந்து அப்படி சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி பரிசேர் சதுசேரோட ஸ்பிரிட்டு உள்ளவங்க, சரிங்களா? பிசாசு கூட இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி, மற்றவங்க வந்து இந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் வழிபடுற தெய்வம் அப்படின்னா எனக்கு இது பண்ணட்டும், அப்போ நான் நம்புகிறேன், எனக்கு இது செய்யட்டும், அப்போ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பரிசேர் சதுசேரோட ஸ்பிரிட். விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ஒருவனை பிதா இழுத்துக்குள்ள விட்டால் ஒருவனு ஆண்டுகிட்ட வர முடியாது. அதனால் நம்ம சுவிசேஷம் சொல்வது நம்மளோட கடமை, கிரியை செய்கிறது தேவன். யாராவது இப்படி தேவன் எனக்கு இந்த அற்புதம் செய்யட்டும், அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அப்போ இது பண்ணுறேன்னா, ஜீவனோடு இருப்பதே ஆண்டோட கிருபை. அந்த டேஸ்ட், அந்த அன்பை உணர்ந்தால் தான் அந்த இருதயத்தில் அந்த உணர்வு கிரியை, ஆண்டவருடைய அந்த தொடுதல் இல்லாமல் ஒருத்தருமே ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நம்ம சொல்லுவது பாரத்தோட சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை விதைக்கிறது நம்ம கடமை, விளை செய்கிறது தேவன். அதனால் நமக்கு இந்த மாதிரி யாராவது இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றணும், இது பண்ணால் எனக்கு இது நடக்கட்டும், அப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இந்த வாழ்க்கையில் என் காரியத்தில் இது நடக்கட்டும், அப்போ நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு வந்துட்டே இருங்க. கர்த்தர் அவங்கள ஒரு நாள் புரிய வைப்பார். அவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். ஓகே, இது இப்போ வந்து பரிசேர் சதுசேர் 2 பேர் சேர்ந்து வந்து இது பண்ணுறாங்க சோதிக்கிறதுக்கு ஏசப்பட்ட. அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆண்டவர் அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக அடையாளம். ஏன்னா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடையாளம் இப்போ வந்து வானத்தில் ஒரு அடையாளம் காமிச்சிட்டா இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே குற்றப்படுத்துறதுக்காக தான் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க குற்றப்படுத்துகிற ஸ்பிரிட்டு மற்றவங்கள. இதே மாதிரி இந்த பரிசேர் சதுசேர் மாதிரி இப்பயும் நிறைய பேர்த்துக்கு உள்ளத்தில் இந்த ஆவி இருக்குது, ஸ்பிரிட். குற்றப்படுத்துகிற ஆவி, மற்றவங்களை குறை சொல்கிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி. பிசாசுக்கு தான் அந்த கேரக்டர் இருக்கும். அந்த பிசாசுக்கு இவங்க இடம் கொடுத்தனால தான் பரிசேர் சதுசேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்குது. நாம் அதை விட்டு விலக வேண்டும். பிசாசுக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்காதபடி தேவன்கிட்ட நம்ம எப்போவுமே இவங்க அடையாளத்தை கேட்டபடி, ஆண்டவர் இதை செய்யணும் அது செய்யணும், அப்போ தான் ஆண்டவர்கிட்டே சில பேர், ஆண்டவரே எனக்கு இது பண்ணால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், இது பண்ணால் தான் நான் பைபிள் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கோவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதோ தான் செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ரோமரில் 8:26 பார்க்குறோம், 8:28 பார்க்குறோம். ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். முழுமையான அர்ப்பணிப்பு, அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த பரிசேர் சதுசேரோட ஸ்பிரிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது.
முழுமையாக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஓடுவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பெலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, அந்த பரிசேயர் சதுசேயருடைய ஸ்பிரிட், அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் முழுவதுமாக மண்டையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வீர் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் அடையாளத்தை கேட்டார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கன்னி மரியாள் வயிற்றிலிருந்து பிறந்தது எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த காலங்களை அவர்கள் நிதானித்தாலே கண்டுபிடித்து விடுவார்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டபடி, இருதயம் உணர்வில்லாதபடி இருந்தார்களே. வருகிற மேசியா இவர்தான் என்று அறியாமலே இருந்தார்களே ஆண்டவரே. நீர்தான் தேவகுமாரன் என்பதை அறியாமல் இருந்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு காலத்தில் அறியாமல் இருந்த எங்களை நீர் அப்பா என்னை தேடி வந்து, எங்களை தேடி வந்து, முன்குறித்து வேறு பிரித்து எடுத்து, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உன்னதத்திற்கு நேராக அழைத்து செல்கிற தேவனே. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அறியாமல் மூழ்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உணர்வில்லாமல் இருக்காங்கப்பா. காதுகள் இருந்தும் ஆண்டவரே, காதுகளும் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. காதுகள் இருக்குது, ஆனால் கேட்கிற அந்த உணர்வு, அந்த ஒரு ஒரு உணர்ந்து கொள்கிற ஒரு திறன் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களாம் நீங்கள் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போதும் சித்தமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்து வந்துடுவோம் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்கப்பா. நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள அப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் ஏவுதலை தரும்படியாக ஆட்சேபிக்கிறோம். இனி காலம் செல்லாது. உடைய வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த பரிசேயர் சதுசேயர் போல வானத்தில் அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, இந்த காலகட்டங்களில் எத்தனையோ அடையாளங்கள் அப்பா நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யுத்தங்களின் செய்திகளை கேட்குறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, பூமி எதிர்ச்சி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லாம் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சி, சுனாமி ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா எல்லா சிம்டமும் நீங்கள் காண்பித்து கொடுக்கிறேன், அடையாளத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே. நோவா காலத்தில் உணர்வில்லாமல் ஜனங்கள் இருந்தார்கள் ஆண்டவரே, அழிந்து போனார்கள் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடி நாங்கள் உணர்வுள்ளவர்களாக அப்பா நாங்களும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்த முடியாக எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், பேசிக்கொண்டிருக்க அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஆவியானவரே, நீர் பேசி கொண்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, விழிப்புள்ளவர்களாக இருக்க கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரே சோதரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கத்தரே சோதரி, கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.